ஹே கைஸ், மனைவியை கொலையாளின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அந்த மனைவியை காப்பாத்துறதுக்கு கணவன் இந்த படத்தோட ஹீரோ சாதாரண டீச்சராக இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறாருன்றதான் கதை. படம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட பேர் தி நெக்ஸ்ட் 3 days. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டையும் போட்டுட்டு போங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோ பேர் ஜான். ஜானுக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். ரொம்ப அன்பான ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷன். டெய்லியுமே காலையில் ஜான் ஒய்ஃப் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. பையனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஒர்க்கிங் உமன். பாஸ் கூட எப்போவுமே முட்டிக்கும். பாஸும் ஒரு லேடி. அதனால ரொம்ப சண்டை வரும். அது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. அதை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்துட்டு ஜான் ஒய்ஃப்க்கு டயபெட்டிஸ் இருக்குது, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. அதையும் போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு போகும்போது அவங்க கோட்டில் ரத்தக்கரை இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு புரியாமல் அதை வாஷ் பண்ண ரெட் கலரில் போகுது. ரத்தம் மாதிரி தான் இருக்கு. இப்படி ஜான் ஒய்ஃப் ரத்தத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வேகமா கதவை தட்டுற மாதிரி இருக்கு. ஜான் யாருன்னு போய் கதவை திறந்தா திடீர்னு எக்கச்சக்க போலீஸ் உள்ள வந்து லாராக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஜான் என்ன சொல்றீங்கன்னு அதிர்ச்சியில இருக்கும்போது ஒரு லேடி போலீஸ் போய் ஜான் ஒய்ஃப் கிட்ட நீங்க தானே லாரா வான்னு கேட்டுட்டு எலிசபெத்ன்ற ஒருத்தங்களை சாகடிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு வேற சொல்லி ஹேண்ட் கப் போடுறாங்க. ஜானுக்கு என்ன பண்றதுனே தெரியல. குட்டி பையன் வேற அழுதுட்டு இருக்கான். போலீஸ்லாம் ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. வீட்டில் ஒய்ஃப் இல்லை. ஜான் தான் பையனை தூங்க வைக்கிறாரு. பையனும் கொஞ்சம் வளர்ந்துருக்கான். அடுத்த நாள் ஜான் அவரோட பையனை கூட்டிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா ஜானோட ஒய்ஃபை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க போல. ஜெயிலில் கைதிகளை பார்க்க வர விசிட்டர்ஸை செக் பண்ணி தானே உள்ள அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த குட்டி பையனை கூட செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அவனுக்கு இதெல்லாம் பழகிட்டு போல சமத்தா நடந்துக்கிறான். ஜான் ஒய்ஃபும் வராங்க. ஜானை பார்த்ததும் வேகமாக வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அவங்க பையன் கிட்ட போறாங்க. அவன் தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்கூல்ல வேற அந்த குட்டி பையனை நிறைய பேர் இவன் அம்மா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். அதனால ஜான் தான் கிளாஸ் ரூம் வரை கொண்டு போய் விட்டுட்டு வருவாராம். ஜானுக்கு ஒய்ஃபை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுலயும் ஒய்ஃபுக்கு 20 வருஷத்துக்கு மேலே தண்டனை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு அப்பீலும் போட்டிருக்காங்க. யாரை கொலை பண்ணாங்க என்ன விஷயம்னு இன்னும் நமக்கு டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் ஜான் ஒய்ஃப் இருந்துட்டு அவ என் மேலே இடிச்சா, அவளை நான் பார்த்தேன், ஒரு பட்டன் கூட தெரிச்சுது, இவ்வளோ சொல்கிறேன், இன்னுமா கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஜெயிலில் கிடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுகையாக வருது. ஆனாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஜான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனாலும் ஜானுக்கு புரியாமல் இருக்குமா, அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ ஒய்ஃபை பார்த்துட்டு பையனை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட வைக்கிறாரு. அங்கே ஒரு குட்டி பொண்ணு நல்லா துருன்னு விளையாடிட்டு இருக்கு. அதோட அம்மா வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சுன்னு கூப்பிடும்போது முடியாதுன்னு சொல்லி தரையில் உட்காந்து அடம் பிடிக்குது. இதை ஜானும் அவர் பையனும் பார்த்து சிரிக்க அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க போல. அன்னைக்கு நைட்டு ஜான் ஒய்ஃபோட கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போதான் நமக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்டே ஜானோட ஒய்ஃப்க்கும் அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸில் உள்ள லேடி பாஸ்க்கும் சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி ஒரு நாள் ஜானோட ஒய்ஃப் லேடி பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கார் பார்க்கிங்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல ஒரு பொண்ணு இடிச்சுட்டு வேகமாக போறா. சீக்வன்ஸா ஒரு சீனா காட்ட மாட்டாங்க. 2-3 ஷார்ட்ல ஃபிளாஷ்பேக்காக சொல்றாங்க. ஜானோட ஒய்ஃப் கீழே கடந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எடுக்கிறாங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை வச்சு பார்க்கிங்க்கு கார் எடுக்க வந்த லேடி பாஸ் மண்டையிலே அடிச்சுட்டு அதை கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு கார் எடுக்கிறாங்க. ஜான் ஒய்ஃப் கோட்ல ரத்தக்கரப்பட்டிருக்கு. கார் பார்க்கிங்ல இருந்து வெளியில போறப்போ கூட வேலை பார்க்குற ஒரு ஆளு ஜான் ஒய்ஃப் கார்ல போறத பார்க்குறான். அவன் தான் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற லேடி பாஸையும் பார்த்து போலீஸ்க்கு சொல்லியிருந்திருக்கான். அடுத்த நாள் தான் ஜான் ஒய்ஃப் கோட்ல உள்ள ரத்தக்கரையை கழுவிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் அந்த கேஸ் ஃபைல்ல இருக்கு. ஜானும் அடுத்த நாள் அவங்களோட லாயரை பார்க்க வந்திருக்காரு. ஜான் ஒய்ஃப் கேஸை நிறைய கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெயிக்கவே இல்லை. கடைசியாக சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்கு. அதுவுமே கடைசி 30 வருஷத்துல இந்த மாதிரி கொலை கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனதே கிடையாதான். எந்த லாயரும் இதுக்காக வாதாட மாட்டாங்களாம். ஆனாலும் இப்போ ஜான் பார்க்க வந்த லாயரு நான் பண்றேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இந்த லாயருக்கு ஜான் ஒய்ஃப் கொலை பண்ணலன்னு ஃபுல்லா நம்பிக்கையே இல்லை. இதனாலே ஜானுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜான் வேற ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல தானே இருக்காரு. லாயரை பிடிச்சி கத்திட்டாரு. உடனே லாயரும் கோவத்துல உன் ஒய்ஃப் வெளியே வரப்போறதே இல்லை, அதுக்கு எந்த வழியுமே கிடையாதுன்னு சொல்லிட. லாயர் சொல்கிறது தான் உண்மையும் கூட. ஆனால் ஜானுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. நான் வேற ஒரு லாயரை பார்த்துக்கிறேன்னு அங்கேருந்து போயிட்டாரு. ஒய்ஃபை ஜெயிலில் போய் பார்க்குறாரு. அவரோட முகத்தில் கஷ்டம் தெரியுது. கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் உட்காந்துருக்காரு. இதை பார்த்ததுமே ஒய்ஃப்க்கு புரிஞ்சு போச்சு. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பேசாமல் அழுதுகிட்டே உள்ளே போயிட்டாங்க. ஜான் அவரோட பையனை தாத்தா பாட்டி கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர அவரோட அம்மாவை பார்த்ததும் ரொம்ப அழுக வந்துட்டு ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. ஜான் அம்மாவும் சேர்ந்து அழுகுறாங்க. ஜானுக்கு ஒரு பிரதர், அவருக்கும் ஒரு ஒய்ஃப்,
குடும்பமே சேர்ந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. டெய்லியுமே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜான் அவரோட பையனுக்கு அம்மா எழுதின லெட்டர் எல்லாம் வாசிச்சு காட்டி தூங்க வச்சுட்டு கேஸ் ஃபைல தான் எடுத்து பார்ப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கால் வருது. இந்த நேரத்துல யாருன்னு கொஞ்சம் பதட்டமா தான் கால் அட்டன் பண்றாரு. எடுத்து பேசிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. பார்த்தா அவரோட ஒய்ஃப் சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுவும் அவங்க ஜெயில இருந்து வந்ததுனால யாரையுமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் ஜான் நர்ஸ் சொல்றதை கேட்காம உள்ள போக பார்க்க ஒரே கலவரமா இருக்கு. அப்போ ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு. 2 நிமிஷம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. ஜான் உள்ள போய் ஒய்ஃபை பார்க்க அவங்க கையை கட் பண்ணிட்டு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களால அந்த ஜெயில் வாழ்க்கையை வாழ முடியல. அதுவும் இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஜெயிலே இருக்கணும்னு நினச்சி தான் இப்படி சாக துணிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ஜான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒய்ஃப் அந்த ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா தப்பிக்க வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு போய் சில புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஜெயிலேருந்து தப்பிக்க அட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடி அதில் ஒரு ஆளை போய் மீட் பண்ணுறாரு. அந்த ஆள் 7 வாட்டி ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காரு. அதை வச்சே ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. இப்போ அந்த ஆளை போய் ஜான் மீட் பண்ண அந்த ஆளும் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. எல்லா ஜெயிலேருந்தும் கண்டிப்பாக தப்பிக்க முடியும், வழிகள் இருக்கும், அதை நம்ம கவனிக்கணும். அதுவும் டெய்லி ரொட்டீனில் கார்ட்ஸ் டெய்லி ஒரே வேலையை பண்ணி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம ரெடியாக இருக்கணும். ஜெயிலேருந்து தப்பிக்கிறது கூட ஈஸி தான். ஆனால் அதுக்கப்புறம் நாம் வெளியில் எப்படி சர்வைவ் ஆக போகிறோங்கிறது தான் கஷ்டம். வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே போகணும், எப்படி போகணும்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. ஜெயிலேருந்து கைது தப்பிச்சிட்டாங்க நியூஸ் போலீஸ்க்கு போனதும் எப்படியெல்லாம் நம்மளை தேடுவாங்கன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்ல, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஜான் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு அந்த ஆள் கேட்க ஹீரோவும் அவரோட சிட்டி பேர் சொல்கிறாரு. அந்த சிட்டி தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இடமா. ஆனாலும் ஜான் மனம் தளரல. அந்த ஆள் பேசினதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை கேட்டுட்டே அவரோட வீட்டு சுவரில் பெரிய பிளான் ஒன்று போட ஆரம்பிக்கிறாரு. ஜெயில இருந்து தப்பிச்ச நியூஸ் போலீஸ்க்கு போனதுமே 15 நிமிஷத்துல சிட்டி சென்டரை பிளாக் பண்ணிடுவாங்களாம். அடுத்த 10 நிமிஷத்துல, அதாவது போலீஸ்க்கு கால் வந்து 35வது நிமிஷத்துல பக்கத்துல உள்ள ஸ்டேட்டுக்கு போற டோல் பூத் எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்களாம். போட்டோ இல்லாட்டியுமே தப்பிச்சு போனவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம். 35 நிமிஷத்துல தப்பிக்க முடியலன்னா சரண்டர் தான் ஒரே வழியா, இல்லைன்னா பார்த்த இடத்துல சுட்டு கொண்டுடுவாங்களாம். கைதியையும் கைதி கூட இருக்கவங்களையும் சேர்த்து தான் ட்ரெயின் பஸ்லலாம் போகாமல் ஃப்ளைட் மூலமாக தப்பிக்க சொல்கிறாரு. அதுவும் இந்த ஊரில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு போகாமல் வேற ஸ்டேட் போய் ஃப்ளைட் பிடிச்சி போகணும். அடுத்து முக்கியமான விஷயம் பாஸ்போர்ட், லைசன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், இந்த ஆதார் நம்பர் மாதிரி இருக்கும்ல, இது எல்லாமே முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் எந்த இடத்துக்கு தப்பிச்சு போய் வாழ போகிறாங்கன்றது. இவங்க நாட்டுக்காரங்க டூரிஸ்ட்டாக வராத இடமா பார்த்து போகணும்னு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் காசு. ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான காசு ரெடி பண்ணணும். ட்ராவல், ஹோட்டல்னு எல்லாத்துக்குமே எக்கச்சக்க காசு தேவைப்படும். எல்லா விஷயத்தையுமே அந்த ஆள் சொல்லிட்டு கடைசியாக டிஸ்க்ளைமர் மாதிரி, இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னால் உன்னால் பண்ண முடியுமான்னு உன்னையே கேட்டுக்கோ. உன்னோட பெற்றவங்களை இதுக்கு மேலே நீ பார்க்கவே முடியாது. உன்னோட குழந்தைய கூட எங்கேயாவது விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வரும். உன்னை தடுக்கிற போலீஸை சாகடிக்க தருணம் கூட வரும். மனசாட்சியே இல்லாத ஒரு ஆளாக மாறினா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். உன்னால் முடியாதுன்னா தயவு செஞ்சு ஆரம்பிக்காதுன்னு சொல்ல, நீங்கள் எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு ஜான் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆள், என்னால் இதுக்கு மேலே தப்பிச்சு வாழ முடியல, யாராவது வீட்டுக்காக தட்டினாலே பயமாக இருக்குது, அந்த வாழ்க்கையே என்னால் வாழ முடியலன்னு சொல்கிறாரு. ஜெயிலேருந்து தப்பிக்கிறதும் கஷ்டம், அப்படியே தப்பிச்சாலும் வாழ்றது அதை விட கஷ்டம் போல. இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுமே ஜான் ஒய்ஃபை தப்பிக்க வைக்க முடிவு பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜெயிலேருந்து ஒய்ஃபை எப்படி வெளியில் கொண்டு வரணுன்ற பிளான் போடுறதுக்கு ஜெயிலில் அவர் ஒய்ஃபை பார்க்க போகிற டைமில் எப்படி செக் பண்ணுறாங்க, எந்த இடத்துலலாம் கேமரா இருக்குது, எங்கெல்லாம் சாவி போட்டு திறக்கிறாங்க, எந்த பட்டனெல்லாம் ப்ரெஸ் பண்ணி கதவை திறக்கிறாங்க, எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணுறாரு. ஜெயிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் போய் நின்று ஜெயிலுக்குள்ளே எந்த வண்டி வருது, எப்போ போகுதுன்னு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெயில் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கலெக்ட் பண்ணுறாரு. காசு தேவையில்ல, 5-6 வருஷத்துக்கு வாழ்கிறதுக்கு காசு ரெடி பண்ணணும்ல. அதுவும் ஜான் ஒரு சாதாரண டீச்சர் தான், அவர்கிட்ட நிறைய காசு கிடையாது. இப்போ காசு ரெடி பண்ண வீட்டில் உள்ள சோஃபா, பெட்டுன்னு எல்லாத்தையுமே விற்க முடிவு பண்ணி எல்லாத்தையுமே சேலுக்கு போட்டாரு. வீட்டை கூட விற்கிறதுக்கு புரோக்கர் தேடிட்டு இருக்காரு. அப்படியே பாஸ்போர்ட் வேணும்ல, அதுக்காக 3 பேரோட ஃபோட்டோவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரக்ஸ் விற்கிற ஒரு கும்பலை நோட்டம் விடுறாரு. அவங்கள அப்ரோச் பண்ணி ட்ரக்ஸ் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்புறம் பாஸ்போர்ட் எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியே கேட்குறாரு. நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு பாரோட பேரை சொல்லி, அங்கே போய் ஹார்னு ஒருத்தனை போய் பாரு, என் பேரை சொல்லி பேசுன்னு சொல்ல, ஜானும் உடனே அந்த பாருக்கு போய் ஹார்னு பேர் சொல்லி விசாரிச்சு ஹார்வை கண்டும் பிடிச்சி போய் பேசுறாரு. ஹார்வன்றவனு என்ன வேணும்னு கேட்க 3 பாஸ்போர்ட், லைசன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் வேணும்னு சொல்ல, சரி வாங்க வெளியில போய் பேசலான்னு கூப்பிட ஜானும் நம்பி அவன் கூட போறாரு. ஆனா பார்த்தா இந்த ஹார்வன்றவனும் இந்த பார்க்கு அனுப்பிச்சாம்ல, அவனும் சேர்ந்து இப்போ ஜானை போட்டு அடின்னு அடிச்சு பர்ஸ்ல இருந்து மொத்த காசை எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஜானுக்கு மூஞ்சில செம்ம அடி கூட பரவாயில்ல, போலி பாஸ்போர்ட் எடுக்க வச்சு இந்த காசு பூராத்தையும் அடிச்சிட்டானுங்க. அடி வாங்கியும் ஜான் முயற்சியை விடல, திரும்பவும் ட்ரக்ஸ் விற்கிற
அதே ஏரியாவுக்கு போய் வேற சில பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்படி கேட்டுட்டு கிளம்புறத பைக்ல ஹெல்மெட் போட்ட 2 பேர் நின்று பார்த்துட்டு ஜானை ஃபாலோ பண்றாங்க. அவர் வீட்டுக்கே போய் கதவை தட்டுறாங்க. ஜான் இந்த வாட்டி கொஞ்சம் உஷாரா ஒரு பேஸ்பால் பேட்டை கையில எடுத்துட்டு கதவை ஓபன் பண்ண ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுல ஒருத்தன் சுட்ட முடிக்காரன். அவன் ஏற்கனவே ஜான் அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஹார்வை தேடி வந்தப்போ பார்த்துருப்பான். இப்போ ஜான் கிட்ட உங்களை நான் பார்ல பார்த்தேன், உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் சொல்ல இவனை நம்புறதா வேணாமான்னு தெரியல, திரும்பவும் ஏமாத்திடுவாங்களோன்னு பயப்படுறாரு. அதுவும் அன்னைக்கு பார்ல அந்த ஹார்வ் கிட்ட பேசுனது இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கும் போது அவனே எனக்கு காது கேட்காது, உங்களோட உதட்டோட அசவை வச்சுதான் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பேன், அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஜானுக்கு இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. பாஸ்போர்ட், லைசன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் 3 வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் $3700 வேணும்னு கேட்கறான். அது கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் ஜானுக்கு வேற வழி இல்லைல்ல, சரின்னு ஒத்துக்கிட்டாரு. 3 பேரோட போட்டோவும் $1000 அட்வான்ஸ் வேணும்னு கேட்கறான். ஜானும் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாரு. அவனும் காசை வாங்கிட்டு புதன்கிழமை உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்ல என் வீட்டுக்கு வராத, வேற ஒரு இடத்த சொல்லு, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல அவனும் ஒரு அட்ரஸ் சொல்லி 2 மணிக்கு அங்க வந்து பாருங்க, நான் இல்லைன்னா உடனே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லவமா தான் தெரியுது, என்ன பண்ண போறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கடையில அப்பப்போ ஜெயிலுக்கு போய் ஒய்ஃபையும் பார்த்து பேசுறாரு. அப்புறம் இன்னைக்கு புதன்கிழமையும் வந்துருச்சு. அந்த போலி பாஸ்போர்ட்லாம் எடுத்து தரேன்னு சொன்ன அந்த நாள் தான் அவன் சொன்ன இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜான் ஒரு கண்ணை வாங்கிக்கிறாரு. ஒரு பாதுகாப்புக்கு தான். அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும். கன்னு வாங்கிட்டு அவன் சொன்ன இடத்துக்கும் போயிட்டாரு. காருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க 2 மணிக்கு வர சொல்லி இருந்திருப்பான்ல, மணி இப்போ 2:25 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வரல. அவன் தான் 2 மணிக்கு நான் இல்ல அங்க இருந்து கிளம்பிருக்கேன்னு சொல்லி இருந்திருப்பான்ல. ஆனா ஜான் கிளம்பவே இல்லை. அங்கேதான் கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஜான் காருக்கு முன்னால வேற ஒரு போலீஸ் கார் நிக்குது. அதை பார்த்தாவது போயிருக்கலாம், ஆனாலும் போல. இப்ப அந்த போலீஸ் கார் கிளம்புனதும் பைக்ல அந்த 2 பேரும் வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல 2 மணிக்கு நான் வரலன்னா கிளம்பிருங்கன்னு கேட்கும்போது எனக்கு இது ரொம்ப அவசரமா தேவைன்னு ஜான் சொல்ல அந்த பையனை எல்லாம் ரெடி பண்ணிட்டான் போல. காசை வாங்கிட்டு பாஸ்போர்ட் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ தேவையா உனக்கு இது, அப்ப கண்டிப்பா நீ எதையோ கெடுக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு போறான். நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்மால் வேற ஒரு சாதாரண டீச்சர் தான், இந்த விஷயத்தை எப்படி முடிக்க போறாருன்னு தெரியல. பாஸ்போர்ட் ஐடியெல்லாம் கிடைச்சிருச்சுல, அடுத்து அங்கே ஜெயிலில் உள்ள சாவி அதை எப்படி டூப்ளிகேட் பண்ணலாம், எப்படி திறக்கலாம்னு யூடியூப் சேனல்ல வீடியோ பார்க்குறாரு. அதுல ஒருத்தன் பம்கின்னு ஒரு சாவியை பத்தி சொல்றான். அது எந்த கதவுனாலும் திறக்குமா, அதை நீங்களே ஈஸியா செய்யலாம்னு ஒரு வீடியோ வேற போட்டிருக்கான். ஜானும் அதை பார்த்துட்டு பம்கின்ற அந்த டைப் சாவி ஒன்று ரெடி பண்றாரு. சாவியா அவரோட வீட்டு கதவுலயே போட்டு பார்க்கறாரு. சக்சஸ்ஃபுல்லா திறந்துடுச்சு. அவருக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. ஜான் டீச்சரா ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்க உள்ள லாக்கரும் ஜெயில உள்ள லாக்கரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த கம்யூனிட்டி சென்டர்ல இருந்து ஒரு சாவி ஆட்டையை போட்டு வந்து யூடியூப் சேனல்ல சொன்னா அந்த பம்கி மாதிரி ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஜெயிலுக்கும் போறாரு. ஆனா ஜெயிலுக்குள்ளதான் எதையுமே உள்ள எடுத்துட்டு போக கூடாதுல்ல. அதுக்கு அவர் என்ன ஐடியா பண்றாருன்னா அவர் வீட்டு சாவி மற்ற திங்ஸ்லாம் ஒரு பிளேட்ல வைக்க சொல்றாங்க. வச்சுட்டு அதே பிளேட்டை எடுத்து கார்டு கிட்ட கொடுக்குற மாதிரி நின்றுட்டு அந்த மம்கியை மட்டும் எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கிறாரு. இப்ப லைன்ல விசிட்டர்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறாங்க. ஜான் கரெக்டா ஒரு எலிவேட்டர் கிட்ட நின்றுட்டு பம்கி ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்காக முன்ன பின்ன கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்க பார்க்காத டைம்ல இவர் அந்த பம்கியை லாக்ல சொல்லிட்டாரு. ஆனா சாவி வெளியே வர மாட்டேங்குது. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இழுத்து இழுத்து பாக்குறாரு, வரவே இல்லை. கொஞ்சம் பதட்டமாயிட்டு பின்னால வேற 2 கார்ட்ஸ் நிக்கிறாங்க. ஆனா இவர் கவனிக்காம கதை தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னு அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. கொஞ்சம் பதட்டத்துல இழுக்கும்போது டப்புனு கீ பிஞ்சி அந்த நீட்டமா இருக்கிற பாட்டு உள்ளே மாட்டிக்கிச்சு. அச்சச்சோன்னு பிஞ்ச சாவியை கீழே போட்டுட்டு கால்ட்டு ஓரமா தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க உள்ள சொருகிட்டு இருக்க பிஞ்ச சாவியை ஒரு போலீஸ் பார்த்துட்டாங்க. யாரோ சாவி போட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே விசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தி ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாங்க. ஜானை உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஜான் சாவி போட ட்ரை பண்ண எலிவேட்டர் கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். ஆனா அது கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால ஜான் அதுல சரியா தெரியல. விசாரிக்கிற போலீஸும் நீங்க இந்த வீடியோல எங்க இருக்கீங்கன்னு காட்டுங்கன்னு கேட்கும்போது ஜான் வேற ஒரு இடத்த தான் சொல்றாரு. அப்படியே அந்த போலீஸ் கிட்ட தெரியாத மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்க அந்த போலீஸும் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, பம்கினா என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. ஜான் அந்த வார்த்தையை கேள்விப்படாத மாதிரி என்னன்னு கேட்க போலீஸ் அந்த பிஞ்ச சாவியை காட்டி இப்போ இது மட்டும் உன்னோடதா இருந்துச்சுன்னா நீயும் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவ, உன்னோட குழந்தைய பத்திலாம் நினைச்சுப்பாரு, அப்பா அம்மா இல்லாம தனியா தான் இருக்கும்னு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜான் தான் சாவியை போட்டதா என்னென்னலாம் கண்டுபிடிக்கல. விசாரிச்சுட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. ஜான் சாவி போட்டு ட்ரை பண்ண எலிவேட்டர் கிட்ட ஒரு சிசிடிவி கேமராவையும் செட் பண்ணிட்டாங்க. அந்த ஆபீசர் பேசுனதுக்கே ஜானுக்கு பயமாயிட்டு வெளியே விடுவாங்களா மாட்டாங்களோன்னு பார்த்துட்டே நிக்க கார்டு கதவை திறந்ததும் வேகமா குடுகுடுன்னு வெளியே ஓடுறாரு. 2 டிடெக்டிவ்ஸ் வேற எதிர்த்தாப்புல வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் புகுந்து வெளியில போய் நின்று வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் பதட்டத்தில் வாந்தியே வந்துடுச்சு. ஜான் இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு டிடெக்டிவ் டவுட்டா நின்று பார்க்கறாரு. ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள மாட்டிப்பார் போல நம்ம ஆளு.
ஜான் வாந்தி எடுத்ததை டவுட்டாக பார்த்துட்டு இருந்த டிடெக்டிவ் ஜான் வீட்டுக்கு முன்னாடி வந்து காருக்குள்ள இருந்து வேவ் பார்க்குறாரு. அப்பதான் ஜானோட பிரதர் ஜானை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராரு. கதவை தட்டி கூப்பிட்டு இருக்க ஜான் உள்ள இருந்துட்டே கதவை திறக்கல, உள்ள இருக்கிற மாதிரியும் காட்டிக்கல. சுவர்ல பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காருல, அதை எதையும் பாத்திரக்கூடாதுன்னு அப்படி பண்றாரு போல. இப்ப ஜான் அவர் போட்ட பிளானை பாக்குறாரு. அதுல ரொம்ப முக்கியமே சாவிதான். இனி இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. வெளியே இவரை வேவ் பார்த்துட்டு இருந்த டிடெக்டிவ் தனியா இல்ல, கூடவே ஒரு லேடி டிடெக்டிவ் இருக்காங்க. அந்த டிடெக்டிவ் லேடிக்கு ஜான் மேல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப எதுக்கு சும்மா இருந்தாலும் வாந்தி எடுத்ததுக்குலாம் நம்ம சந்தேகப்பட்டு இருக்கோம், அவரோட ஒய்ஃப் கொலை குற்றத்துக்காக ஜெயில இருக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்க அந்த டிடெக்டிவ்க்கும் சும்மா டைம் வேஸ்ட் பண்றோமோன்னு தோணிருச்சு. சரி வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஜான் வழக்கம் போல பையனை பார்க்ல விளையாட கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போன வாட்டி ஒரு சின்ன பொண்ணு துருத்துன்னு இருந்துச்சுல, அதுவும் அதோட அம்மாவும் இப்ப பார்க்ல இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா ஜான் கிட்ட நல்லா பேசுறாங்க. அவங்க அந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டி வைக்காங்க, அதுக்கு கண்டிப்பா வாங்கன்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஜானும் அதை வாங்கிட்டு முடிஞ்ச அளவு வர பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டி பாப்பாவோட அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா, தனியா தான் இருக்காங்க போல. அதனால அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. அப்படியே அந்த குட்டி பாப்பாவோட அம்மா ஜான் ஒய்ஃப் பத்தி கேட்கும்போது அவரும் மறைக்காம உண்மையை சொல்லிடுறாரு. அவ ஜெயில தான் இருக்கா, ஆனா அவ இன்னசென்ட்னு சொல்றாரு. அவங்களும் ஜானை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஜான் பையனை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து வழக்கம் போல ஜான் ஜெயில வேவ் பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயிலுக்குள்ள ஒரு வேன் வந்து நிக்குது. அது ஒரு மெடிக்கல் லேப் வேன். அதை பார்த்துட்டு ஜான் வேகமா வீட்டுக்கு போய் அவர் ஜெயில எடுத்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. இப்ப பார்த்த வேனை ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அடிக்கடி ஜெயிலுக்குள்ள வந்துட்டு போகுது. அந்த வண்டியை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு அந்த ரூட்டை பிடிச்சி போலான்னு முடிவு பண்ணி ஒய்ஃபுக்கு டயபெட்டிஸ் இருக்குல்ல, இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேன் எப்போ ஜெயிலுக்குள்ள வரும்னு நோட் பண்ணி ஜெயிலுக்கு வெளியவே நின்று அந்த வேன் ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது அப்படியே பின்னால ஃபாலோ பண்ணி போறாரு. அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிக்குது. டிரைவர் கீழே இறங்கவும் போன்ல டைமர் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஆள் எவ்வளவு நேரத்தில் உள்ள போயிட்டு வெளியே வரான்னு நோட் பண்றதுக்கு கரெக்டா 1 நிமிஷம் 48 செகண்ட்ல அந்த ஆள் உள்ள போயிட்டு வெளியே வரான். அடுத்து ஜான் வீட்டுக்கு போய் வேனோட கதவை எப்படி திறக்கிறதுன்னு யூடியூப் சேனல்ல பார்த்து ஒரு சாஃப்ட் பால் ஒன்று எடுத்து அதுல ஒரு சின்ன ஓட்ட போடுறாரு. அந்த பாலை வச்சு வேன்ல டிரைவர் இறங்கினதும் வேன் டோர் லாக்ல வச்சு தட்டுறாரு. லாக் எடுத்துட்டு டக்குன்னு கதவை தந்து உள்ள போக அங்க எக்கச்சக்க ட்ரேல நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அதில் ஒய்ஃபோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை தேடி எடுக்கிறாரு. ரிப்போர்ட்டை ஒரு ஃபோட்டோவும் பிடிச்சிக்கிறாரு. இந்த படம் வந்ததே 2010. அப்போல்லாம் கேமரா ஃபோன்ஸ் அவ்வளோவா பெருசாக டெவலப் ஆகலை. ஆனால் ஜான் ஒரு கேமரா ஃபோன் தான் வச்சிருக்காரு. அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அந்த பிளட் ரிப்போர்ட்டை அப்படியே வேர்டில் டைப் பண்ணி சுகர் 480க்கு மேலே டைப் பண்ணி வைக்கிறாரு. என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல, ஆனால் காடு வேற பிளான் போட்டாரு. ஜெயிலுக்கு போய் ஒய்ஃபை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்கள இந்த ஜெயிலில் இருந்து வேற ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்களாம், அதுவும் 3 நாளில். அப்போ ஜானுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு அவரோட ஒய்ஃபை இந்த ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு. அதான் படத்தோட டைட்டில் கூட த லாஸ்ட் 3 டேஸ்ன்னு இருக்கு போல. ஜானோட ஒய்ஃப் கேஸ்க்கு அப்பீல் போட்டிருந்தாங்கல்ல, அதனால தான் இந்த ஜெயில வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போடலையே, போடவும் முடியாது. அதனால இப்ப வேற ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஜானுக்கு இந்த நியூஸ் பெரிய ஷாக்காக இருக்குது. எல்லாத்தையுமே அவசரமாக பண்ணியாகணும். இதில் முக்கியமாக தேவைப்படுறது காசு. வீட்டை வேற சேலுக்கு போட்டிருந்தார்ல, அது வேற இன்னும் செட்டில் ஆகி முடியல. காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல. இப்போ ஜானோட கையில் இருக்கிறது வெறும் $1500 தான். காசு வேணும்னா திருட தான் செய்யணும். பையனை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஒரு பேங்க்குக்கு எதிர்த்தாப்புல போய் கார் நிறுத்துறாரு. கொள்ளடிக்க தான். ஆல்ரெடி துப்பாக்கியும் வாங்கி வச்சிருக்காருல. தலையில் ஒரு தொப்பி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணையை எடுத்து பேக்கெட்டில் சொருவி வச்சுக்கிட்டு பேங்கை பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு. உள்ளே போகலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனையாக இருக்குது. அப்புறம் வேணான்னு முடிவு பண்ணிட்டார் போல. காரை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் எடுக்க அவசரத்தில் பின்னாடி யார் இருக்கானே பார்க்கல. ஏதோ ஒரு லேடி அழுகுற சத்தம் மட்டும் கேட்குது. அச்சோ போச்சு, இருக்கிற பிரச்சனையில் இது வரையா அப்படின்னு வேகமாக காரை விட்டு இறங்கி பின்னால் போய் பார்க்குறாரு. நல்ல வேலையாக யாருக்கும் எதுவும் அடிப்படல. லைட்டாக தான் ஒரு பொண்ணு அடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு திட்டிகிட்டே கிளம்ப ஜான் ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. சும்மா வழக்கம் போல் பையனை பற்றி தான் பேசுகிறாரு. ஸ்கூலில் பிரச்சனையாக இருக்குது, நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அதனால அவன் கொஞ்சம் ஸ்கூலில் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இதில் உன்னையும் வேறு ஜெயிலில் மாற்றிட்டா டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும், அதனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல அதுக்கு ஜானோட ஒய்ஃபு, நீங்கள் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால அவன் அப்படி இல்லை, அவனோட அம்மா ஜெயிலில் இருக்காங்க, அதனால தான் அவன் அப்படி இருக்கான். நீங்கள் அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்காதீங்க, உங்கள் உலகமே வேறன்னு வேணும்னே வெறுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவன், ஒரு வாட்டி கூட நான் அந்த கொலையை பண்ணனா இல்லையான்னு கேட்கவே இல்லைல்ல, ஆனால் நீங்கள் நினைக்கிறது தப்புன்னு வேணும்னே கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்களால முடியல, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு நினச்சி போயிட்டாங்க. ஜானுக்கு ஒய்ஃப் இப்படி பேசிட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இவங்க பேசிக்கிட்டது நேராக பார்த்து பேசுகிற செஷன். கிளாஸுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு உட்காந்து டெலிஃபோனில் பேசுவாங்கல்ல, இப்போ அந்த ரூமில் போய் ஜான் உட்காந்து ஒய்ஃப்காக வெயிட் பண்ணுறாரு. ஒய்ஃபும் வராங்க. இப்போவும் அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு ரிசீவர் எடுத்து என்னன்னு கேட்க அந்த பக்கம் ஜான் எடுத்ததுமே வாயை மூடு,
நீ என்ன சொல்ற எப்படி சொல்றன்றதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ கொலை பண்ணலன்னு நான் நம்புறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியே நான் உனக்கு ஒரு சத்தியமும் பண்றேன். கண்டிப்பா இது உன்னோட வாழ்க்கையா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சிட்டாரு. அந்த பக்கம் ஜான் ஒய்ஃப்க்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜானுக்கு இப்போ ஒரு வெறி வந்துருச்சு. இப்போ எங்கே போக போகிறான்னு தெரியல. கன் எடுத்து காருக்குள்ளே வச்சுட்டு கிளம்புறாரு. எங்கன்னு பார்த்தா ட்ரக்ஸ் விற்கிற ஏரியாவுக்கு தான். அங்கே போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு 9 மணிக்கிட்ட வந்திருப்பாரு. 10 மணி தாண்டுது. ஆனாலும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா இவரை 2 பேர் அடித்து காசை பறிச்சுட்டு போனாங்கல்ல, அவங்கள நின்று பார்த்துட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு காரில் கிளம்புனதும் அப்படியே பின்னால் ஃபாலோ பண்ணி போய் அவங்க வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்ணை காட்டி மிரட்டி வீட்டுக்குள்ள நுழைய வீட்டில் உள்ள பார்த்தா ஒரு நாய் இருக்கு. இதில் இன்னொரு ஆள் வேற நல்லா மாடு மாதிரி பெரிய கண்ணை வேற எடுத்துட்டு வரான். நாய் ஜானை கடிக்க வர அவர் இன்னொருத்தனை நடுவில் தள்ளி விட நாயை அவனை கடிச்சு கொத்தறிடுது. ஜான் உடனே கண்ணை வச்சு நாயை சுட்டுருவேன்னு மிரட்ட அவங்களுக்கு நாய் தான் முக்கியம் போல பயந்துட்டாங்க. ஒரு ரூம்குள்ள நாயையும் மாடு மாதிரி இருந்தான்ல அவனையும் லாக் பண்ணிட்டு மீதி 2 பேரை கண்ணை காட்டி மிரட்டி காசெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்களும் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் கொடுக்க அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மீதி காசெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு நாயவே சுடாமல் மிரட்டிட்டு தான் இருந்த, மனுஷனை எப்படி கொள்ளுவ அப்படின்னு வேற கேட்குறாங்க. நம்ம ஜானும் அப்படி தானே, அவர் என்ன கொலைக்காரனா? ஆனாலும் அவனுங்களை பயமுறுத்த பேசிட்டு இருக்கிறவன் கையிலேயே சுடுறாரு. பாத்தியா, இப்போ கூட கையில தான் சுடுற. உன்னால இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஒழுங்கா வீட்டுக்கு போ. ஆனால் உன்னை நான் சும்மாலாம் விட மாட்டேன். வருவேன், வந்து கண்டுபிடிச்சி உன்னை கொள்ளுவேன்னு சொல்கிறான். ஜான்னால கண்டிப்பாக அவனுங்களை சுட முடியாது. அதனால அந்த இடத்துல ஆல்கஹால் இருந்திருக்கும். அதை எடுத்து கொட்டி நெருப்பை பற்ற வச்சிட்டாரு. இதை பார்த்து பேசிட்டு இருந்தவன் என்னோட குழந்தை மேலே இருக்கு, குழந்தை மேலே இருக்குன்னு கத்துறான். அப்படியே மாடி ஓடிட்டான். குழந்தைன்னு கேட்ட உடனே ஜானுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நாய்கிட்ட கடிப்பட்டவனை இழுத்துட்டே மாடிக்கு போறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது குழந்தைன்னு கத்திட்டு போனவன் கன் எடுத்துட்டு நிக்கிறான். சுட வேற செஞ்சுட்டான். நல்ல வேலை ஜான் அந்த நாய்கிட்ட கடிப்பட்டவனை முன்னாலே விட்டாரு. அவன் மேல புல்லட் பாஞ்சிருச்சு. அடுத்து அவன் ஜானை சுட ஜானுக்கு இப்ப வேற வழியே இல்ல. அவரும் கண்ணை பாயிண்ட் பண்ணி சுட்டாரு. அவனோட நெஞ்சிலே புல்லட் பாஞ்சிட்டு அப்படியே விழுந்துட்டான். மேல மாடியில தான் லாக்கர் ஒன்று இருந்திருக்கும். அதுல நிறைய காசு இருக்கு. அதை எடுத்துட்டு ஓடிடலான்னு தான் குழந்தைன்னு சொல்லிட்டு மேல வந்திருக்கான். இப்ப ஜான் அந்த காசெல்லாம் அள்ளி பேக்ல போட்டுட்டு வெளியில வராரு. பார்த்தா அந்த நாய்கிட்ட கடிப்பட்டவன் சாகுற நிலைமையில கிடந்து ப்ளீஸ் என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, நான் இங்க சாக விரும்பலன்னு கெஞ்சுறான். சரி போனா போதுன்னு அவனே அப்படியே கையோட வெளியில இழுத்துட்டு வராரு. கீழே தானே அவர் நெருப்பு வச்சாரு, அது இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஒருத்தனை ரூம்ல போட்டு அடைச்சார்ல நாயோட, அவன் காலை வச்சு இடிச்சு அந்த கதவை பிச்சுட்டு இருக்கான். ஆனா ஜான் அதுக்குள்ள வேகமா வந்து கார்ல ஏறிட்டாரு. கரெக்டா அவர் கார் எடுக்கும்போது அந்த நாய் டோர்ல வந்து பாயுது. மாடு மாதிரி இருந்தவன் கண்ணை வச்சுட்டு சுட்டுட்டு இருக்கான். ஜான் எப்படியோ வேகமா கார் எடுத்து தப்பிச்சிட்டாரு. நாய்கிட்ட கடிப்பட்டவனும் காருக்குள்ள தான் கிடக்கான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சிரான். கொஞ்ச நேரத்திலே மூச்சு விட முடியலன்னு ஒரு மாதிரி பேசுறான். அப்புறம் சத்தமே இல்லாம போயிட்டு இறந்து போயிட்டான் போல. அங்க அந்த வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு மொட்டை போலீஸ் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்காரு. 2 பேருமே கிரைம் சீனை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஜானை பார்த்தா இறந்தவனை ஒரு பெஞ்ச்ல போட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஃபென்ஸை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பையனை அம்மா வீட்டுல தானே விட்டுட்டு போனாரு. இப்ப கூப்பிட வந்திருக்காரு. ஆனா மணி இப்போ 3. பையன் நல்லா தூங்குனான்னு ஜான் அப்பா சொல்றாரு. ஜான் பேகை கீழே வச்சுட்டு மேலே பையனை பார்க்க போக ஜான் அப்பா பேகை திறந்து உள்ளே பார்க்குறாரு. 3 ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு. அதை பார்த்ததுமே பையன் என்ன பண்ணுறான்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. மேலே போன ஜான் பையன் கூட கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 5 மணிக்கிட்ட எழுந்திரிச்சு அவனையும் எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கீழே வராரு. கீழே வந்ததுமே ஜான் பையன்கிட்ட பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் தாத்தா பாட்டியை அந்த பையன் பாப்பானோ என்னவோ அது பாட்டிமாவுக்கு தெரியாதுல்ல. அவங்க அடுத்த வாரம் பேரனை எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். அதை சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுல. அவர் பேரனை கிஸ் பண்ணி பாய் சொல்லிட்டு பையன் ஜானை ஹக் பண்ணிட்டு குட் பைன்னு சொல்றாரு. ஜானுக்கும் அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு புரிஞ்சிடுச்சு. ஜான் அவரோட அம்மாவுக்கு கடைசியாக ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இன்னைக்கு தான் ஜான் ஒய்ஃபை ஜெயில இருந்து தப்பிக்க வைக்க போற நாள். ஒரு பக்கம் ஜான் நேற்று சுட்ட இடத்துல மொட்டை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கார் ஹெட்லைட்டோட உடஞ்ச பீஸ் ஒன்று கிடைக்குது, ஜானோடது போல. இன்னொரு பக்கம் ஜான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆளுக்கு ஒரு ட்ராலின்னு ரொம்ப தேவையான திங்ஸை மட்டும் பேக் பண்றாரு. பையன் அவனோட பொம்மைலாம் எடுத்து வச்சுக்கலாமான்னு கேட்குறான். முடியாதுன்னு சொல்லிட என்னோட காயின்ஸாச்சும் எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் சில காயின்ஸ் எடுத்து பேண்ட்ல போடுறான். அதில் 2-3 கீழே விழுது. ஜான் அவரோட திங்ஸை பேக் பண்ணிட்டு ஒய்ஃபோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் மாய்ஸ்சரைசர் எல்லாம் கூட எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மனுஷையா? அப்படியே கண்ணை லோட் பண்ணிட்டு பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு கையில வாட்சை கட்டிட்டு வாட்ச் பக்கத்துல 15:35 2 நம்பர் எழுதுறாரு. ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல 15 நிமிஷத்துக்குள்ள சிட்டில இருந்து வெளியே போகணும், 35 நிமிஷத்துக்குள்ள பக்கத்து ஸ்டேட்ல இருக்கணும். அந்த டைமிங் தான். அதை எழுதிட்டு அவர் ரூம் சுவரை பாக்குறாரு. சுவரில் அவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே சரசரன்னு கிழிச்சு 3 பிளாஸ்டிக் பேக்ல வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கை மட்டும் வீட்டு பக்கத்துல உள்ள குப்பை தொட்டியில போட்டுட்டு மீதி 2 டிக்கில வச்சு கொண்டு போய் வேற ஒரு குப்பை தொட்டியில போடுறாரு. அடுத்து அந்த ஜெயிலுக்கு போற லேப் வேன் அது இப்போ ஒரு லேப்ல நிக்குது. ஜானும் அந்த லேபுக்கு
போய் அங்க கம்யூனிகேஷனுக்காக உள்ள ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த லேப் வேனை ஃபாலோ பண்ணி போறாரு. கூட பையனும் தான் இருக்கான். அவனுக்கு அப்பா என்னவோ பண்றாருன்னு புரியுது, ஆனா எந்த கேள்வியும் கேட்கல. அமைதியா அவர் கூடவே கார்ல வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த லேப் வேன் டிரைவர் ஒரு இடத்துல ரிசல்ட் கலெக்ட் பண்றதுக்காக உள்ள போயிட ஜான் கையில ஒரு பேப்பரும் அந்த சாஃப்ட் பால்ல ஓட்ட போட்டு வச்சிருப்பார்ல அதையும் எடுத்துட்டு போய் பாலை வச்சு டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் ரேக்ல தான் எல்லா கைதிகளோட ரிப்போர்ட்டும் இருக்கும். டக்குன்னு ஒய்ஃபோட ரிப்போர்ட் எடுத்து அவர் சுகர் அதிகமா போட்டு ஒன்னு டைப் பண்ணி வச்சிருந்தார்ல அதை உள்ள வச்சுட்டு ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. அடுத்து அந்த தூர்த்தூர்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு கூட இன்னைக்கு பர்த்டேன்னு அவங்க அம்மா இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டிக்கு பையனை கொண்டு போய் விடுறாரு. இன்னொரு பக்கம் மொட்டை போலீஸும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கார் ஹெட்லைட் உடஞ்ச கண்ணாடி பீஸ் எடுத்தாங்கல்ல, அது எந்த கார் மாடலோடன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த மாடல்ல எக்கச்சக்கமான கார் சிட்டியில இருக்கான். மொட்டை போலீஸ் கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிறவங்க பேர்ல ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்க்க சொல்றாரு. அப்படி மொத்தம் 6 கார் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான். அதுல ஒரு கொலையாளியும் இருக்கான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜானோட ஒய்ஃப் தான். இன்னொரு பக்கம் ஜான் அவரோட பையனை அந்த பார்ட்டிக்கு கொண்டு போய் வந்து விட்டார்ல, அவர் இன்விடேஷனை ஒழுங்கா பார்க்கல போல. 11 மணிக்கு தான் பார்ட்டி. இவர் 9 மணிக்கே பையனை கூட்டிட்டு வந்துட்டாரு. உடனே அந்த தூர் பொண்ணோட அம்மாவும் சரி சீக்கிரம் வந்துட்டீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க ஜான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படியே நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் என்னோட அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் பையன் பேக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனை கொஞ்சம் ஃபீலிங்கோட பார்த்துட்டு போறாரு. பிளான் சொத்தப்புச்சுன்னா சாவுதானே. அடுத்து ஜெயில் பக்கத்துல போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த லேப் வேன்ல உள்ள ஆளு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறான். ஜான் ஒய்ஃபுக்கு தான் சுகர் லெவல் 400க்கு மேல இருக்கும்ல, அது டாக்டர் பார்த்துட்டு டக்குனு லேபுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்கதான் நம்மால் கம்யூனிகேஷன் வயர்லாம் கட் பண்ணி விட்டார்ல, லேபுக்கு கால் போக மாட்டேங்குது. உடனே டாக்டர் ஜான் ஒய்ஃபை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார் ஹெட்லைட் பிஞ்சு அதை வச்சு மொட்டை போலீஸும் அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஹீரோவோட பேரும் அவர் அட்ரஸும் கிடைச்சிருச்சு. டக்குன்னு அவரை தேடி அவர் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க ஜெயில மார்த்தா ஜானோட ஒய்ஃபை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஜெயிலை விட்டு வெளியே கிளம்பவும் ஜான் இதை பார்த்துட்டு வேகமா ஆம்புலன்ஸை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு. அங்க ஜானோட வீட்டுக்கு மொட்டை போலீஸும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க. அங்கதான் ஜான் இல்லல, கதை வேற பூட்டி இருக்கு. ஆனா போலீஸ் எப்படியோ கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள எந்த திங்ஸுமே இல்ல. என்ன இப்படி இருக்குன்னு ஜானோட ரூம்குள்ள போகும்போது அவர் சுவர்ல பெரிய பிளானா ஒட்டி வச்சிருந்தார்ல, அவசரத்துல கிழிச்சதுனால சரியா கிழிக்காம போயிருக்காரு. அங்கங்க பேப்பர் ஒட்டி இருக்கு, ஏதோ பெருசா ஒட்டின மாதிரி நல்லாவே தெரியுது. அதை பார்த்ததும் மொட்டை போலீஸ்க்கு டவுட் வந்துருச்சு. அங்க ஜான் ஒய்ஃபை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க ஜான் வீட்டுல உள்ள மொட்டை போலீஸ் அடுத்து ஜானோட பையன் ரூமுக்கு போக ஜான் போட்ட பிளான்ல ரவுண்டு கோடுன்னு இருந்ததுனால ஜான் பையன் அதை பார்த்துட்டு சும்மா சுவர்ல விளையாட்டுத்தனமா எழுதி வச்சிருக்கான். மொட்டை போலீஸ்க்கு ரொம்ப சந்தேகம் வருது. அப்போ மொட்டை போலீஸோட அசிஸ்டன்ட் வந்து ஜானோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்கன்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. மொட்டை போலீஸ்க்கு சரியான சந்தேகம். இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸோட நம்ம அங்க இருக்கணும்னு கிளம்புறாரு. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஜான் ஒய்ஃபை பெட்ல படுக்க போட்டு காலை கட்டிலோட ஹேண்ட் கஃப் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ஜான் டாக்டர் கோட் மாட்டிட்டு நைஸா உள்ள வந்துட்டாரு. வந்ததும் கண்ணை எடுத்து காட்டி காட்ஸை மிரட்டிட்டு இருக்க ஜான் போட்ட பிளான் தான் ஒய்ஃப்க்கு தெரியாதுல்ல, அவங்க செம்மையா பயப்படுறாங்க. என்ன பண்ற ஜான் அவங்க ஷாக்காக ஜான் எல்லாரையும் கை தூக்குங்கன்னு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃப் காலில் மாட்டி இருக்கிற ஹேண்ட் கப்பை கழட்ட சொல்லி மிரட்ட ஒரு கார்டு கழறாரு. இன்னொரு கார்டு நைஸா ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ண ஜான் அந்த கார்டு மூஞ்சிலே ஒரு போட்டாரு. ஜான் ஒய்ஃப் எல்லாம் பயந்துட்டாங்க. நம்ம ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணுவானான்னு மிரண்டாங்க. அடுத்து ஜான் ரூமுக்குள்ள இருந்த நர்ஸை வச்சு கார்டோட கையெல்லாம் கட்ட சொல்லிட்டு இருக்க அந்த கார்டு ஜான் ஒய்ஃப் கிட்ட நீ இப்ப அவன் கூட போன 2 பேரும் சேர்ந்து செத்துருவீங்கன்னு வான் பண்ண ஜானோட ஒய்ஃபும் பயப்படுறாங்க. அவர் சொல்றத கேளு ஜான், உன்னால நாம 2 பேருமே சாக போறோம், ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கத்துறாங்க. ஜான் எதையுமே காதுல வாங்கல. ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி ஒய்ஃப் கிட்ட போட்டுட்டு ஒழுங்கா இதை மாட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நாம இப்படி பண்ணவே கூடாதுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஜான் உடனே அப்போ சரி இந்தா பையனுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா 2 பேருமே வரமாட்டாங்கன்னு சொல்லு, நீ இனிமே தனியா தான் இருக்க போறேன்னு சொல்லுன்னு போனை நீட்ட ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் அசிங்கமா திட்டிக்கிட்டே கோவமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்காங்க. ஒய்ஃப்க்கு இந்த ஐடியால சுத்தமா விருப்பமே இல்ல. மாட்டி போன ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஜானு அவர் ஒய்ஃபும் டாக்டர் கூட்ட மாட்டிட்டு ரூம் விட்டு வெளியில வராங்க. அதே நேரம் கீழே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போலீஸும் வந்துட்டாங்க. ஜான் டக்குன்னு லிஃப்ட்டை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறவங்களெல்லாம் கண்ணை காட்டி வெளியில அனுப்பிட்டு ஒய்ஃபோட உள்ள ஏறாரு. மொட்டை போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப ஜானு அவர் ஒய்ஃபும் இருக்கிற லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் டோர் ஓபன் ஆகுது. கரெக்டா மொட்டை போலீஸ் அசிஸ்டன்டோட நிக்கிறாரு. ஜான் டக்குன்னு கண்ணை காட்ட எல்லா இடத்துலயுமே போலீஸ் இருக்காங்க ஜான், உங்களால தப்பிக்கவே முடியாது, பார்த்த இடத்துல சுட்டுருவாங்கன்னு மொட்டை போலீஸ் வான் பண்ண ஜான் கேட்கல. ஒய்ஃப் கிட்ட பட்டன் அழுத்த சொல்ல இப்ப லிஃப்ட் மேல போயிட்டு இருக்கு. மொட்டை போலீஸும் அவரோட அசிஸ்டன்ட்டும் டக்குன்னு ஸ்டெப்ஸ் வழியா மேல ஓடுறாங்க. ஒரு போலீஸ் வாக்கி டாக்கில ஒரு ஆணும் பொண்ணும் டாக்டர் கோட்ல பார்க்கிங்ல இருக்காங்கன்னு இன்ஃபார்ம் வேற பண்ணிட்டு இருக்காரு. உள்ள லிஃப்ட்ல ஜான் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. ஜான் தான் எல்லாம் சரியாயிடும், பயப்படாத, நான் சொல்றதை மட்டும் செய், எல்லாமே கரெக்டா நடக்கும் நம்பிக்கை கொடுக்குறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே போலீஸ் இருக்காங்க. எப்படி தப்பிக்க போறாங்கன்றதே தெரியல. P3ன்ற பார்க்கிங்க்கு போக லிஃப்ட் டோர் ஓபன் ஆகுது. ஆனா அவங்க அங்க இறங்காம 2 பேரும் அவங்க போட்டிருந்த கோட்டை கழட்டி ஸ்டெப் வழியா இறங்கி போன மாதிரி அங்க போட்டுட்டு அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக பட்டன் அமுக்குறாங்க. கரெக்டா லிஃப்ட் டோர் லாக் ஆக போகுது. மொட்டை போலீஸ் அந்த ஃப்ளோருக்கு வராரு.
ஆனா அவர் அவங்கள பார்க்கல. கலட்டி போட்ட கோட்டை பார்த்துட்டு ஸ்டெப் வழியே பார்க்கிங்க்கு போயிட்டாங்க போலன்னு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாரு. ஜானோட பிளானே இதுதான். பார்க்கிங்க்கு போன மாதிரி போலீஸை திசை திருப்பிட்டு என்ட்ரன்ஸ் வழியா வெளியே போறது. அதே பிளான் பண்ணி ஜானும் ஒய்ஃபும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து வெளியில போக ட்ரை பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அவசரமா வர போறதுனால பொருளெல்லாம் தட்டி விட்டுட்டு போறாங்க. ஒரு டாக்டருக்கு சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் அலர்ட் பண்ணிட்டாரு. அதனால மொட்டை போலீஸ் பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்து கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டாங்க. அங்க வேற ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது போல. எல்லாருமே எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஜானும் எல்லோ கலர் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்க கூட்டத்துல இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனாலும் மொட்டை போலீஸ் விடல. ஓடி ஓடி தேடுறாரு. அப்போ ஜானு அவர் ஒய்ஃபும் ட்ரெயினர் சப்வே போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு. சப்வேல இருக்காங்கன்னு வாக்கி டாக்கிலே இன்ஃபார்ம் பண்ணிட்டே துரத்துறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க 2 பேருமே ட்ரெயின்குள்ள ஏறிட்டாங்க. கதவு லாக் ஆகிட்டு அப்பதான் மொட்டை போலீஸ் பிளாட்ஃபார்ம்கே வராரு. ட்ரெயின் கிளம்பிட்டு மொட்டை போலீஸ் வாக்கி டாக்கில அந்த ட்ரெயினை நிறுத்துங்கன்னு கமெண்ட் கொடுத்துட்டு ட்ராக்ல ட்ரெயின் பின்னாடியே ஓடுறாரு. அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. இதுல ஹெலிகாப்டர்லாம் வேற போலீஸ் வந்துட்டாங்க. ஜான் நல்லா மாட்டிக்க போறாரு நம்ம நினைக்கும் போது ட்ரெயின்ல போயிட்டு இருந்தவர் கரெக்டா ஒரு இடத்துல வச்சு ட்ரெயின்ல இருந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டாரு. ட்ரெயின் டக்குன்னு நின்றுச்சு. கதவு திறந்ததுமே வேகமா ட்ரெயின்ல இருந்து குதிச்சு ஜான் ட்ரக்ஸ் விற்கிற கும்பல் கிட்ட இருந்து காசு அடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஃபென்ஸை கட் பண்ணிருப்பார்ல, அது இந்த இடம் தான். எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் ஃபென்ஸை கட் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப கேப்ல குதிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருக்க பக்கத்துல வேற ஒரு காரை செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த கார்ல வேகமா 2 பேர் ஏறிக்கிட்டாங்க. அங்க மொட்டை போலீஸ் இப்பதான் ஜான் ட்ரெயினை நிறுத்தின இடத்துக்கே வந்து பாக்குறாரு. ஜான் இப்போ 13 நிமிஷத்துல சிட்டியை விட்டு தப்பிச்சிட்டாரு. இன்னும் 10 நிமிஷத்துல பக்கத்து ஸ்டேட்டுக்கு எஸ்கேப் ஆகணும். அங்க மொட்டை போலீஸ் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போற டோலுக்குலாம் இன்ஃபார்ம் பண்றாரு. அசிஸ்டன்ட் கிட்ட ஜான் பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் ஒரு வாட்டி ஜான் வாந்தி எடுத்ததை பார்த்து ஒரு டிடெக்டிவ்க்கு சந்தேகம் வந்துச்சுல, அந்த டிடெக்டிவ்க்கு ஜானோட ஒய்ஃப் ஜெயில இருந்து தப்பிச்ச விஷயம் தெரிய வருது. இப்போ ஜான் ஒய்ஃபை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரா, அடுத்து பையனை கூட்டிட்டு வேற நாட்டுக்கு போக வேண்டியதான். பையன் பர்த்டே பார்ட்டியில விட்டுட்டு போனார்ல, அங்க வந்து பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக்கு. பையனை ஜூக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு 11 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஜூக்கு போகிறதுக்கே 17 நிமிஷம் ஆகுமா. பிளானில் சொதப்பலாகி போச்சு. சரின்னு ஜூக்கு காரை விட அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் ஹீரோவோட வீட்டை தீவிரமாக அலசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே குப்பை வண்டி வந்து குப்பை எடுக்க வருது. மொட்டை போலீஸோட அசிஸ்டன்ட் டக்குன்னு ஜான் வீட்டுக்கு வெளியில் உள்ள குப்பை பெட்டியை பார்க்க ஜான் அவர் போட்ட பிளான் எல்லாத்தையும் கட்டி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டிருந்தார்ல, அது கிடக்குது. அங்கே ஜான் செம்ம ஸ்பீடாக ஜூவை நோக்கி போயிட்டு இருக்காரு. 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் அவங்க பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக அது முடியாது. ஜூ போகிறதுக்கே இன்னும் 11 நிமிஷம் ஆகுமா. கார் ஜிபிஎஸ்ல வழி சொல்லிட்டே வருது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தா ஜூ, ஆனால் ஜான் இப்போ என்ன பண்ணிடுறாருன்னா ரைட் ஹேண்ட் எடுக்கிறாரு. பையனை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. ஒய்ஃப் பதறாங்க. அவனை என்னோட அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவனை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு நான் ஒரு வழி பண்றேன்னு சொல்றாரு. ஜான் ஒய்ஃபால இதை ஏத்துக்கவே முடியல. ஜானுக்கு வேற வழி இல்ல. இன்னும் 2 நிமிஷத்துல பக்கத்து ஸ்டேட்டுக்கு போற ரோட பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போகணும். கண்டிப்பா நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவனை நம்ம கூட கூட்டிட்டு வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா ஒய்ஃபுக்கு பையனை விட்டுட்டு போறதுல இஷ்டமே இல்ல. அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு கார் கதவை திறந்து வெளியே சாஞ்சிட்டாங்க. ஜான் அவங்க கையை பிடிச்சிட்டாரு. அப்படியே கார் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. ரோட்ல வேற ஒரு பெரிய லாரி இடிக்கிற மாதிரி வருது. அப்படியே சுத்தி வந்து கார் நிக்குது. இப்ப காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு 2 பேரும் காரை விட்டு இறங்கி வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் காம் ஆயிட்டு அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜூக்கும் வந்துட்டாங்க. ஜான் ஒய்ஃபை கார்ல உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் பையனை தேடி ஜூக்கு போறாரு. பையனை தேடி கண்டுபிடிச்சி வெளியிலையும் கூட்டிட்டு வர ஜான் ஒய்ஃபுக்கு பையனை பார்த்த உடனே தான் நிம்மதியா இருக்கு. நான் பையன் கூட பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன்னு ஒய்ஃப் சொல்லி அங்க உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. பக்கத்து ஸ்டேட்டுக்கு போற வண்டி எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டோர்ல செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஜானும் இந்த நியூஸ் எல்லாம் ரேடியோல கேட்டுட்டு என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இப்ப என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நாம இப்ப ரயில்வே ஸ்டேஷன் போக போறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. அங்க மொட்டை போலீஸோட அசிஸ்டன்ட் அந்த பிளாஸ்டிக் பேக் ஜான் போட்ட பிளான் அது எல்லாத்தையுமே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வர இதே ஜான் மேல சந்தேகப்பட்ட டிடெக்டிவ் பார்த்துட்டு அவரும் அசிஸ்டன்ட் பின்னாலே போறாரு. அசிஸ்டன்ட் குப்பையை அப்படியே டேபிள்ல கொட்டி ஒரு பீஸா எடுத்து ஒட்டி ஜானோட பிளானை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அங்க ஜான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட வெளியில எக்கச்சக்க கூட்டம். போலீஸ் ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. எல்லாருமே அங்கங்க நின்று லேட் ஆகுதுன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் அந்த கூட்டத்துக்குள்ள போய் வயசான ஒரு பாட்டியையும் தாத்தாவையும் அப்ரோச் பண்றாரு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காரு போல. இப்ப திரும்ப கார் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்படியே வண்டி போகுது. அப்பா அம்மா பையன் இந்த மாதிரி போற பேசஞ்சரை மட்டும் தானே போலீஸ் நிறுத்தி செக் பண்றாங்க. அங்க நம்ம ஜான் அப்படித்தானே வந்துட்டு இருக்காரு. இப்போ டோல் பக்கத்துல வண்டி போயிட்டு இருக்கு. என்ன தைரியத்துல வர்றாருன்னு தெரியல. அங்க ஸ்டேஷன்ல எடுத்துட்டு வந்த குப்பையெல்லாம் பசில் மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜானோட வண்டி டோல்குள்ள நுழையுது. போலீஸும் உள்ள பாக்குறாங்க. ஆனா அவங்கள நிறுத்தவே இல்ல. என்னன்னு பார்த்தா நம்ம ஜான் செம்ம ஐடியா பண்ணி அப்பதே ஒரு தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தார்ல, அவங்கள நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி வண்டியில ஏத்திட்டார் போல. அவங்களும் ஏறிக்கிட்டாங்க. இப்போ போலீஸ் சர்ச் பண்றது அப்பா அம்மா ஒரு குட்டி பையன் அப்படித்தானே. உள்ள எக்ஸ்ட்ரா தாத்தாவும் பாட்டி இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி
மாதிரின்னு போலீஸ் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படியே செக் பண்ணிட்டு வண்டியை விட்டுட்டாங்க. இப்ப வண்டி ஸ்டேட்டை தாண்டிடுச்சு. இனிமே அவங்கள போலீஸ் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மொட்டை போலீஸும் 300 மைலுக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்னு எல்லா இடத்தையுமே இவங்களோட போட்டோஸ் அனுப்ப சொல்ல, ஆனா 300 மைலுக்குள்ள நிறைய ஸ்டேட் இருக்கு. அவ்வளோ இடத்துல அவங்கள தேடுறது ரொம்ப கஷ்டம். ஜானோட அப்பா, அம்மா, பிரதர், ஒய்ஃப்னு எல்லாரையுமே ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஜான் அப்பாவுக்கு தான் அவங்க எங்க போறாங்கன்னு தெரியும்ல. அவரு பையன் கூட பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அங்க ஜான், ஒய்ஃப், பையன் 3 பேரும் ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. எந்த ஏர்போர்ட்லாம் நமக்கு காட்டல. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஏர்போர்ட்ல ஏறி எங்க போக போறாங்க என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏர்போர்ட்ல இருக்கிற ஜான் பதட்டமா இருக்காரு. போலீஸ் வேற ஜான் போட்ட பிளானை வச்சு கிட்ட நெருங்கி வர மாதிரி இருக்கு. இங்க லக்கேஜ் செக் பண்றது அது இதுன்னு ஒரே ப்ராசஸா போயிட்டு இருக்கு. அடுத்துதான் முக்கியமான கட்டம், பாஸ்போர்ட் செக்கிங். 3 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஜானுக்கு கையெல்லாம் கிடுக்கிடு நடுங்கிட்டு இருக்கு. கையில வச்சிருக்கிற பாஸ்போர்ட்லாம் ஆடுது. ஒய்ஃப் அதை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் தைரியமா பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு செக் பண்ற ஆபீசர் கிட்ட கொடுக்குறாங்க. கான்பிடென்ட்டா பேசுறாங்க. செக் பண்ற ஆபீசர் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு ஜான் ஒய்ஃபோட முகத்தை பார்க்க நமக்கு உள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. ஆனா ஜான் ஒய்ஃப் முகத்துல பதட்டமே காட்டல. ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அந்த ஆபீசர் தடை செய்யப்பட்டவங்க லிஸ்ட் போட்டோவோட இருக்கும். அதுல இவங்க போட்டோ இருக்கான்னு பார்க்க ஜான் ஒய்ஃப் என்ன எங்களை பார்த்து தப்பிச்சு போறவங்க மாதிரியா தெரியுதுன்னு வேற என்னென்னமோ கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஜானுக்கு தான் பயமா இருக்கு. எப்படினாலும் அந்த ஆபீசர் நல்லா செக் பண்ணிட்டு தான் விடுவார் போல. பையனோட போட்டோவையே அரை மணி நேரமா பாக்குறாரு. நல்லா செக் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்களை அனுப்பி விட்டுட்டாரு. இப்பதான் ஜானுக்கு உயிரே வருது. இங்கதான் செம்மையான ட்விஸ்ட். இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஜானோட போட்டோவும் ஜான் ஒய்ஃப் போட்டோவும் பிளாக் லிஸ்ட்ல ஆட் ஆகி ஸ்கிரீன்ல வந்து நிக்குது. ஜான் ஃபேமிலியை செக் பண்ண ஆபீசரும் பார்க்கல. அவர் டர்ன் முடிஞ்சு இன்னொரு ஆபீசர் அந்த சீட்ல வந்து உட்கார்றாரு. இந்த ஆபீசர் தான் ஜானையும் ஜான் ஒய்ஃபையும் பார்க்கல. அவர் சரி புதுசா ஏதோ 2 போட்டோ அனுப்பியிருக்காங்க போல நினைச்சுக்கிட்டாரு. ஒரு செகண்ட்ல தப்பிச்சு போயிட்டாங்க. அங்க ஸ்டேஷன்ல ஜானோட பிளான் இருந்துச்சுல, அதுல பிரசிடென்ட்டோட பேலஸ் போட்டோ இருந்திருக்கும். அதை பார்த்ததும் அசிஸ்டன்ட் வேகமா மோட்டோ போலீஸ் கிட்ட போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அங்க ஜான் ஃபேமிலி ஃபிளைட் இன்னும் கிளம்பல. ஃபிளைட் ஏற வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ போர்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஜான் எந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி அந்த ஏர்போர்ட்டுக்கு ஜான் ஒய்ஃபோட போட்டோ எல்லாத்தையுமே அனுப்பி விட்டாங்க. ஏர்போர்ட்ல உள்ள கார்ட்ஸும் கையில போட்டோ எடுத்துட்டு வேகமா கிளம்ப அங்க ஃபிளைட்டுக்குள்ள ஏறதுக்கு 3 பேரும் லைன்ல நிக்கிறாங்க. ஜானுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் உள்ள போயிடலான்னு பார்த்தா கார்ட்ஸ் எல்லாம் பேசஞ்சர் செக் பண்றதுக்கு வந்துட்டாங்க. யாரும் இங்க இருந்து போக போறது இல்ல, அப்படியே நில்லுங்கன்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஸ்டேஷன்ல டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே ஏர்போர்ட்ல இருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு ரிசீவரை காதுல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி யாருமே இங்க இல்லன்னு. மொட்டை போலீஸ்க்குலாம் ரொம்ப ஷாக்கு. அப்ப இந்த ஃபிளைட்ல இல்லாம வேற ஏதாவது டைம்ல ஃபிளைட் புக் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு இன்னைக்கு நைட் எதுவும் ஃபிளைட் இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல எந்த ஃபிளைட்டுமே கிடையாதுன்னு அந்த சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இப்பதான் போலீஸ்க்கே ஒரு சந்தேகம் வருது. ஏன் நமக்கு ஒரு குப்பை பை மட்டும் தான் கிடைச்சதுன்னு. ஜான் தான் அவர் போட்ட பிளானை 3ஆ பிரிச்சு ஒன்னே ஒன்னு போலீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி வீட்டு பக்கத்துல போட்டு போயிருக்காரு. போலீஸ் தப்பா கெஸ் பண்ணணும் தான். ஒரு சாதாரண டீச்சரா இருந்துட்டு இவ்ளோ பண்ண முடியுமான்னு போலீஸ்க்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அங்க ஜான் ஃபேமிலியோட ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்காரு வெனிசுலான்ற ஒரு இடத்துக்கு. இந்த இடத்த போலீஸ் கெஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்போ ஜான் அவர் பிளான் போட்ட இடத்துக்கும் போய் சேர்ந்துட்டாரு. ஜான் வாமிட் பண்ணப்போ ஒரு டிடெக்டிவ் சந்தேகப்பட்டார்ல, அவர் தான் ஜான் ஒய்ஃபோட கேஸை விசாரிச்சதே. அவருக்கு இப்பதான் ஜான் ஒய்ஃப் ஒருவேளை கொலை பண்ணிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. திரும்ப அந்த கிரைம் சீன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. ஜான் ஒய்ஃபோட அந்த லேடி பாஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வேற ஒரு பொண்ணு தான் சாகடிச்சிருந்திருக்கும். ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை வச்சு அந்த லேடி பாஸ் தலையிலே அடிச்சுட்டு அந்த எக்ஸ்டிங்யூசரை அப்படியே கீழே போட்டுட்டு வெளியில போகும்போது தான் ஜான் ஒய்ஃப் மேல இடிச்சிருந்திருக்கும். அப்ப அந்த பொண்ணோட சட்டையில இருந்து ஒரு பட்டன் விழுந்திருக்கும். ஜான் ஒய்ஃபும் பார்க்கிங்க்கு வந்து காருக்கு ஏற போக முன்னாடி ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் கிடந்திருக்கும். அதை எடுத்துட்டு போய் ஓரமா வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போயிருந்திருப்பாங்க. பக்கத்துல தான் அவங்களோட பாஸ் செத்து கிடக்குறாங்கல்ல. ஆனா ஜான் ஒய்ஃப் அதை கவனிக்கவே இல்லை. இவங்க பார்க்கிங்கை விட்டு போறத அவங்க கூட வேலை பார்க்கறவன் பார்த்துட்டு லேடி பாஸ் இறந்து கிடக்கிறதையும் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கான். இதுதான் ஆக்சுவலா நடந்தது. இப்ப அந்த டிடெக்டிவும் இந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு அப்ப அந்த பட்டனை கண்டுபிடிச்சா இந்த கேஸே மாறும்னு பக்கத்துல தேடுறாரு. பக்கத்துல மழை தண்ணி போறதுக்கு ஒரு ட்ரைனேஜ் இருக்கு. இப்ப மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. அவரும் அப்படியே அந்த தண்ணி எங்க போகுதுன்னு பார்த்துட்டு அந்த ட்ரைனேஜ் கிட்ட போக அங்க ஒரு பெரிய இரும்பு கிரில் கதவு இருக்கு. கூடவே அந்த லேடி டிடெக்டிவ் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த இரும்பு கதவை தூக்குறாங்க. தூக்கிட்டு டிடெக்டிவ் அப்படியே கையை வச்சு சைட்ல எல்லாம் தேடுறாரு ஏதாவது பட்டன் கிடைக்குமான்னு. ஆனா எதுவுமே கிடைக்கல. அது நடந்தே 3 வருஷம் ஆகுது. இந்த அசம்ப்ஷன் தப்பா இருக்கும்ன்ற மாதிரி அந்த லேடி டிடெக்டிவ் சொல்ல இவரும் சரி நாம தான் இப்படி நினைக்கிறோம் போலன்னு அந்த கதவை மூட நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க. பட்டன் அங்கதான் இருக்கு, சைட்ல ஒட்டிட்டு இருக்கு. இரும்பு கதவை டப்புன்னு மாட்ட பட்டன் உள்ள போய் விழுந்துருச்சு. இனிமே அந்த பட்டன் யாருக்குமே கிடைக்க போறது இல்ல. கடைசி வரை அந்த கொலையா ஜானோட ஒய்ஃப் தான் பண்ணாங்க அப்படின்னு இருக்க போகுது. ஜான் தான் இப்ப ஒய்ஃபை தப்பிக்க வச்சு வேற நாட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அவங்க ஃபேமிலியா ஒன்னா இருக்காங்க. ஒய்ஃபும் பையனும் தூங்கிட்டு இருக்கிறத ஜான் கேமரால போட்டோ எடுக்கிறாரு. அப்படியே படம் முடியுது. படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.